ஹாய், வெல்கம் டு மை சேனல். நான் சுபி. தீபாவளி ஸ்பெஷல் குலாப் ஜாமுன் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆச்சி குலாப் ஜாமுன் மாவு வாங்கி வச்சுருக்கிறேன். எப்படி குலாப் ஜாமுன் உடையாமல் செய்யலான்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் குலாப் ஜாமுன் மாவு கொட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. அழுத்தி பிசையக்கூடாது. மாவு ரொம்ப லைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் லைட்டாக நெய் ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை என்ன செய்யணும்னா, பிசைஞ்ச மாவை ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சிருங்க. இப்போது அடுப்பை பற்ற வச்சு ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. எந்த கப் அளவுக்கு நம்ம சுகர் எடுக்கிறோமோ அதே கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது 2 ஏலக்காய் எடுத்து தட்டி அதில் தண்ணியில் போடுங்க. அப்புறமா கலருக்கு கேசரி பவுட்ரு லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து லைட்டாக அதுலேருந்து தண்ணி எடுத்து நல்லா தொட்டு பாருங்கள். ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும், கையில் இப்படி ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் நிப்பாட்டிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது நம்ம மாற்றி வச்சுருக்கிற அந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டுங்க. ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது, லைட்டாக உருட்டணும். இல்லைனா எண்ணெயில் போடும்போது உடஞ்சிரும். அதனால் லைட்டாக உருட்டுங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதும் நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டையை போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை தண்ணியில் போடுங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான குலாப் ஜாமுன் ரெடி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.